மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டத்திற்காக தேர் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள அசோக்குடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டம் மே 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக தேர் முட்டியில் இருக்கக்கூடிய பெரிய தேர் மற்றும் சிறிய தேர் கட்டும் பணியானது தொடங்கி இருக்கிறது. இப்பணிகளில் ஈடுபட்டிருக்க அசோக் நம்மோடு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார், எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எந்தெந்த மாதிரி தேர் கட்டக்கூடிய பணிகள்லாம் ஈடுபட்டிருக்கீங்க? எவ்வளவு நாளில் அதை கட்டி முடிக்க திட்டமிட்டிருக்கீங்க? எப்படியெல்லாம் அந்த தேரை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? அதாவது என்னன்னா இப்போ நாங்கள் ஒரு 20-25 பேர்கிட்ட நாங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கப்போ பிரித்து நாங்கள் வேலை பார்ப்போம். பெரிய தேருக்கு இத்தனை பேர், சின்ன தேருக்கு இத்தனை பேர் சொல்லி வேலை பார்ப்போம். இப்போ அங்கே எல்லாருமே வேலை பார்த்துக்கிருக்காங்க. இப்போ இங்கே நாங்கள் இப்போ தலை அலங்காரம் நேற்று ஏற்றிட்டோம். சுற்றி இனி அடுத்தது தலை அலங்காரத்தை இழுத்து வச்சு கட்டிட்டு சுற்றி கொடுங்க வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் துணி போடுவோம். இன்னும் முட்டுக்கால் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் அது 2 தேருமே நாங்கள் முடிச்சு நிப்பாட்டிடுவோம். தேரை கட்டுறது எப்படியெல்லாம் கட்டுவீங்க? முதல்ல தேர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் எந்தெந்த மாதிரி இருக்கும், ஃபினிஷிங்கில் அந்த தேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஷெட்டு பிரித்து வாட்டர் வாஷ் பண்ணி ஏர் அடித்து தூசிலாம் எடுத்துகிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் போடுவோம். கால் போட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டம் போட்டு சட்டத்தெல்லாம் இழுத்து வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் காலி சட்டம் சேர்த்து வச்சு இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டறை ஏற்றுவோம். மொத்தம் 4 நிலை வரும் பட்டறை மட்டுமே தட்ட. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேரில் பார்த்தீங்கன்னா தட்ட 12 பட்டறை இருக்கும். 4 நாளாக வரும். 12 பட்டறை இருக்கும். அதுக்கு மேலே தலாலங்க, அதுக்கு கீழே வெளியில் தான் கொடுங்க எல்லாமே வரும். கொடுங்க கீழே துணிலாம் போட்டு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்க சொன்னதை பொறுத்தளவுக்கு 25 பேருக்கு மேலாக இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் வரக்கூடிய தேர் மற்றும் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடைய வரக்கூடிய பெரிய தேர், சிறிய தேர்கள் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக பணி வருகிறது. இன்று ஒரு 4-5 நாட்களில் இந்த பணி முழுவதுமாக முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் முடித்த பின்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி வலம் வரக்கூடிய அந்த திருத்தேர்கள் கட்டும் பணி தான் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடுமையான வெப்பம் நிலவினாலும் கூட இந்த பணிகளிலே கோவிலுக்காக தற்போது விரதம் இருந்து இந்த திருத்தேர் கட்டும் பணிகளிலே 25க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.